இப்போ அடுத்து இப்படி பரத்துங்க. இப்படி ஒரு மடி, இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நம்ம இன்னொரு வெரைட்டி சப்பாத்தி பண்ண போகிறோம். இதை வந்து மாவு தொட்டு பண்ணுறது. ஒரே மாவு தான். பூரி போட்டுக்கலாம், சப்பாத்தி போட்டுக்கலாம். சாஃப்ட் சப்பாத்தி அண்ட் ரவுண்ட் சப்பாத்தி. இப்போ பாருங்கள், லைட்டாக மாவை தொட்டி பரத்துங்க. இது மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்லா இது நல்லா ரவுண்டாக வரும் பாருங்கள். அவ்வளோதான் பருத்தி. இப்போ அப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பருத்தி வச்சுருக்கோம். இப்போ இந்த சப்பாத்தியை இப்போ போடுறதுக்கு முன்னாடி பரத்திடலாம். பாருங்கள் எப்படி பரத்துறதுன்னு. லைட்டாக இப்படி பரத்தணும். அவ்வளோதான். இது ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரி சூப்பராக வரும். இது வந்து ரெக்டாங்கிள் அல்லது ஸ்கொயர் ஷேப் சப்பாத்தியாக தான் வரும். ஏன்னா நம்ம மடித்ததுனால, கர்ச்சீஃப் மாதிரி மடித்ததுனால அப்படி தான் வரும். இப்போ நம்ம இதை இப்போ சுட்டுலாம். எண்ணெய் பாருங்கள் இது எப்படி சூப்பராக வருதுன்னு பாருங்கள். லைட்டாக ஓரத்தில் எண்ணெய், லைட்டாக அப்படியே ஓரத்தில் எண்ணெய் ஊற்றுங்க. பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. போட்டதுக்குள்ளே இப்படி முழுகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் இப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்படி புஸ் புஸ்ன்னு வரும். போக போக வந்து இன்னும் நல்லா புஸ் புஸ்ன்னு வரும். ஃபுல்கா மாதிரி நல்லா எந்திரிக்கும். பார்த்தீங்களா அப்படி எந்திரிச்சிருக்குன்னு புஸ் புஸ்ன்னு இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்த சப்பாத்தியை போட்டேன். இப்போ அடுத்த சப்பாத்தி போட்டாச்சு. அவ்வளோதான். இது வந்து இந்த தவா வந்து ஹிண்டாலியம் சொல்லுவாங்க. இது வந்து நல்லா ஹீட்டை வந்து டக்குன்னு அப்சார்ப் பண்ணி உங்களுக்கு வந்து சீக்கிரமே கல் சூடாயிரும். நீங்கள் தவா கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் நிறையா வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. டெஃப்லான் சேர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது 200 ரூபா தான். 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் அழகாக கிடைக்கும். இதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புக்கும் நல்லது. இல்லைன்னா இரும்பு சட்டி இருக்குது, அதுவுமே உடம்புக்கு நல்லது தான். ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம ஸ்பெஷல் இப்போ நம்ம பூரி போடலாம். பாருங்கள், போட்ட உடனேயே லைட்டாக அமுக்கி விட்ருங்க. பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு வந்துருக்குன்னு பாருங்கள். எதுவுமே பண்ணலை. இதான் வந்து ஃபஸ்ட்டு பூரி. எப்படி சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? அதுக்கு தான் தவா வந்து நல்லா நான் வந்து பழக்கி வச்சுருக்கேன். 2 வருஷம் அந்த தவா வச்சு பழக்கி வச்சுருக்கேன். இப்போ அடுத்த பூரி போடலாம். போட்டோன்னு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு குட்டி பூரி. கொஞ்சம் எண்ணெய் கூட வச்சு பெரிய பூரி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா எப்படி விரிச்சிருக்குன்னு? சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெயை விட பூரி சைஸ் வந்து குட்டியாக இருக்கணும். இப்போ நீங்கள் காய்ச்சட்டி ஊற்றுறீங்கன்னா அந்த சைஸ் பார்த்துக்கங்க. அதை விட அரை பங்கு கம்மியாக வந்து பூரி போட்டிங்கன்னா தான் புஷ்ஷுன்னு எந்திரிக்கிறதுக்கு அது கேப் கிடைக்கும். ஸோ இதான் வந்து புஷ்ஷுன்னு பூரியோட டிப்ஸு. இப்போ குருமா பார்த்துருப்பீங்க, பூரி பார்த்துருப்பீங்க, சப்பாத்தி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.